சந்தோஷம் வந்தால் சீக்கிரமாக அனுபவிச்சிடணும், கஷ்டம் வந்தால் சீக்கிரமாக அனுப்பி வச்சிடணும். இதாங்க நம்ம பாலிசி. இந்த ஆரி ஒர்க்கு நான் தான் பண்ணேன். செம்மையாக இருந்துச்சு, செம்மையாக பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப ப்ரௌடாக நினச்சிட்டு டெய்லர் கடைக்கு கொண்டு போய் கொடுத்தேன். ஆரி ஒர்க் போட்டோன்னே ஸ்டிச் பண்ணோம்ல, ஆனால் அவங்கள இதிலெல்லாம் ப்ளவுஸே தைக்க முடியாது, கொண்டு போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிடுச்சு. என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சூப்பராக பண்ணுமே, இதில் ஒரு அளவு காட்டியிருக்க பாருங்க, இவ்வளோ தான் 1 இன்ச் இருக்குமா, இதோட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இந்த அளவுக்கு லென்த்து கம்மியாக பண்ணிட்டேன். எக்ஸாக்டாக இந்த லென்த் இருந்தால் தான் அவங்க ஸ்டிச் பண்ணும்போது பர்ஃபெக்ஷனோட நல்லாயிருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி அரைகுறையாக இருந்தால் அது தைச்சா நல்லா இருக்காது, நீ கொண்டு போய் மறுபடியும் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இவ்வளோண்டு தான். ஆனால் அந்த முழுமை பெறாத காரணத்தினால என்னோடய ஒர்க் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆனால் நான் மறுபடியும் முடிச்சுட்டு போனேன். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எதையுமே ஒரு முழுமையோட செய்யணும், அரைகுறையாக செய்யக்கூடாது. நம்மள நிறைய பேர் இந்த தப்பு செஞ்சுருப்போம். வீடை நல்லா க்ளீனாக பெருக்கிட்டு அந்த குப்பையை அப்படியே வெளியே தள்ளி விட்டுருவோம், அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதை மிதித்து மறுபடியும் உள்ளே தானே வருவோம். நம்ம மிதிக்க மாட்டோம், ஏன்னா நம்ம தான் வெளியே தள்ளணும். ஆனால் நம்ம ரூம்லேயே இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக மிதிச்சுட்டு உள்ளே வருவாங்க. நல்லா சூப்பராக சட்னி செஞ்சுருப்போம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் குக் பண்ணி வச்சுட்டு மூடி வைக்காமல் வந்துடும், கொசுலாம் வந்து டேஸ்ட் பார்க்கட்டும் அப்படின்னு. இந்த அலட்சியம் தான் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கக்கூடாது. பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, ராத்திரி பகல் உட்காந்து எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் அந்த லாஸ்ட் டே இருக்குல்ல, அவங்க அதுக்குள்ளேயே நொந்து போயிடுவாங்க. இவ்வளோ நாள் நான் பண்ணிட்டேன், இந்த கடைசி ஸ்டெப்பை நீயே பண்ணிடுன்னு சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. அந்த ஸ்பைரல் பைண்டிங் போடுறதா இருக்கலாம், எல்லாம் எடிட்டிங் பண்ணுறதா இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன வேலை கடைசியாக இருக்கும் இல்லையா, அதையும் இவங்க செஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் அவங்க பண்ணதாக அர்த்தமாகும். மற்றவங்க கிட்ட அதை ஒப்படைக்கும் பொழுது அவங்க அதை சொதப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, தன்னுடைய பாராட்டை அவங்க பெறுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் அதை முழுமையாக செய்யணும். முழுமையாக எப்போ செய்வோம், நமக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் செய்வோம். அதனால் எந்த வேலை செஞ்சாலும் அதில் நம்ம ஆர்வத்தை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆர்வம் இல்லைனாலும் ஆர்வம் இருக்கும் பொழுது செய்யுங்க. அவசரமாக கோவிலுக்கு போவோம், அங்கே சாமிக்கு திரை போட்டிருந்தாங்கன்னா அப்படியே சுற்றி கும்பிட்டுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து டிவி போட்டு யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்துட்ருப்போம். ஏன் நமக்கு அந்த பொறுமை இல்லை? நம்ம எதுக்காக கோவிலுக்கு போனோம், சாமியை பார்க்க தான் போனோம். ஆனால் அங்கே திரை போட்டிருந்தா ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் உட்காந்து வெயிட் பண்ணி பார்க்க மாட்டோமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களின் இயக்கத்துக்கே முழுமுதற் காரணமாக இருக்கிறதே அந்த இறைவன் தான். அவருக்காக கூட நம்ம ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஆனால் வீட்டுக்கு வேகமாக வந்து சேனல் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு சிரிச்சிட்ருப்போம். நம்மளோட வாழ்க்கையை பார்த்தா நம்மளுக்கே சிரிப்பு தாங்க வருது. ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் மெயினாக ஜென்ஸை சொல்லுவாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார், ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது அப்படின்னா, பரவாயில்ல இருக்கட்டும், நாங்களாம் இப்படி தான் நேச்சுரலாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த டச்சப்பும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து முடித்தோடனே ஆல்பம் வரும்ல, அப்போ பார்ப்பாங்க, என்னையா ஃபோட்டோ எடுத்திருக்கான், ஒன்றுத்தில் கூட நான் நல்லாவே இல்லை, சரியாகவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபரே ப்ளேம் பண்ணுவோம். எவ்வளோ பெரிய அறிவாளி நம்மலாம். லைஃப்பில் இப்படி தாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம விட்டு வைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. யாருமே பெரிய மலை தடுக்கி விழ மாட்டாங்கங்க, சின்ன கல் தடுக்கி தான் விழுவோம். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய விஷயங்களை ரொம்ப அசால்ட்டாக பண்ணிவிட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க.